எல்லாரும் ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்க, என்ன நடந்ததுன்னு சொல்றேன். என்னடா ஒரு ஆள் ஜாம்பி மாரி பண்ணியிருக்காரு, சாமி எதனா வந்துச்சான்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. இது ரேபிஸ், வெறிநாய்க்கடின்னு சொல்லுவாங்களே அதுதான். என்ன ஆயிருக்குன்னா, குஜராத்தில் ஒரு தொழிலாளி, அவருக்கு 3 பசங்க இருக்காங்க. இவருக்கு வந்து நாய் கடிச்சிருக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி. அவர் அதை சரியாக பார்க்காம பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் வந்து மருந்து வாங்கி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு. இப்போ 3 மாதம் கழிச்சு அவர் ரேபிஸ் ஃபுல்லாக தாக்கிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, அது ரேபிஸ் பேர் நாய் மாதிரி நடக்கிறது, கொலைக்கிறது அது மாதிரி ஆகிடுவே. ஊர் மக்கள்லாம் அவர் சேர்ந்து பிடிச்சி கட்டி வச்சிருங்க. போலீஸோட உதவியோட வந்து இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ உயிருக்கு போராடுற நிலைமையில் அவர் வந்து இருக்கார். ஸோ ஏன்னா ரேபிஸ் நாய் எதனா உடனே கடிச்சா உடனே போயிட்டு டாக்டரை பாருங்கள். நம்மளே பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் இருந்தால் சாப்பிட்டு சரி பண்ணிடலாம்னு நினச்சா இதுதான் நிலைமை. சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பையனுக்குள்ள கீரிப்பூலை கடிச்சு அதே கதை தான் இங்கேயும் நடந்திருக்கு. பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பில் இவங்களும் மாத்திரை வாங்கிக்கிறோம், அந்த பையனை மாத்திரை வாங்கிக்கிறாங்க. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ரேபிஸ் அந்த மாதிரி நோய்க்கு கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இவர் உயிருக்கு போராட நிலைமையில் இருக்கார். இவர் உயிர் பழைப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு டாக்டருக்கு தான் சொல்லுவாங்க.